ஆன்மீகம் முத்தமிழில் இயற்தமிழ். 1. அன்பாக பேசுக. 2. மெதுவாக பேசுக. 3. உண்மையே பேசுக. 4. நன்மையே பேசுக. 5. இனிமையாக பேசுக. 6. சிந்தித்து பேசுக. 7. சபை அறிந்து பேசுக. 8. சமயம் அறிந்து பேசுக. 9. பேசாதிருந்தும் பழகு. ஆன்மீக முத்தமிழில். 1. அன்பாக பேசு. இது ஆதரவற்றவர்களிடம் பேசக்கூடிய வார்த்தைகள். ராமகாவியத்தில் சபரி தன் கடித்த நாவல் பழங்களை புளிப்பு இல்லை என்பதை உணர்ந்து ராமனுக்கு கொடுத்தார். இதை ராமனும் அன்பாக உண்டு மகிழ்ந்தார். இதை கண்ட லக்ஷ்மணன், எச்சி பழத்தை சாப்பிட்றீங்களே என்று ராமபிரானிடம் கேட்க, அதற்கு அந்த இடத்துல அந்த சபரியோட அன்பு மட்டும்தான் தெரியுது, அவர் கடித்த எச்சி தெரியல என்று சபரியிடமும் அன்பாக பேசினார், லட்சுமணனிடமும் அன்பாக பேசினார். இது அன்பாக பேசுக. மகாபாரதத்தில் கோமாதாக்களை மேய்ச்சலுக்கும் சிறுவர்களுடன் கோபியருடன் கண்ணபிரான் கோபித்து கொள்ளாமல் குறும்புத்தனமாக அன்பாக தான் பேசினார். வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் நீ பாதாள உலகம் சென்று அங்கே ஆளுமை செய்வாயாக என்று வதம் செய்யும்போது கூட வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் அன்பாக பேசினார். இது புராணத்தில் உள்ளது. புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில. பேர் மட்டும்தான் மாறுது. முடியாச்சில ஔவையார் அதியமான் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று நெல்லிக்கனியை தந்து அருளினார். அங்கு சபரி நெல்லிக்கனியை தந்தது பண்ணது. அதே தான் முடியாச்சில அதியமானுக்கு ஔவையார் அன்போடு நெல்லிக்கனியை வழங்கினார். அடுத்தது இதே அடிப்படையில் பேர் மாற்றத்தில் தான் குடியாச்சில் ஆதரவற்றவர்களிடம் சுற்றத்தாரிடம் அன்பாக கருணை என்ற அடிப்படையில் பேசுதல். புராணத்தில் சொன்ன அன்பாக பேசுது முடியாச்சில் ஔவையார், குடியாச்சில் ஆதரவற்ற சுற்றத்தாரிடம் அன்பு என்ற கருணை அடிப்படையில் பேசுதல். 2. மெதுவாக பேசுக. ராமாயணத்தில் ராமபிரான் அயோத்தி மக்களிடம் அன்பு அடிப்படையில் நான் வனவாசம் செல்வதற்கு உங்கள் அனுமதி தாருங்கள் என்று மெதுவாக பேசினார். இதே இது மகாபாரதத்தில் குந்தியின் மகன் கர்ணன் என்ற தகவலை குந்திக்கு மெதுவாக கண்ணபிரான் எடுத்துரைத்தார். பரசுராமன் அவதாரத்திலையும் தாய் தந்தையரை வதம் செஞ்ச பின்னால் தன் தாயையும் சகோதரர்களையும் மீண்டும் உயிர்த்தெழ அனுமதி வேண்டும் என்று பரசுராமன் தந்தையிடம் மெதுவாக பேசினார். இது முடியாச்சில் கட்டபொம்மன் தூக்கிலிடும்போது நாட்டின் பற்று அடிப்படையிலும் நாட்டு மக்களை நேசிப்பவர் என்ற அடிப்படையிலும் தூக்கிலிடும்பொழுது உனது கடைசி ஆசை என்று கேட்கும் பொழுது அப்போது மெதுவாக நாட்டை தேசத்தை நேசிக்கும் கட்டபொம்மன் என் உயிர் தாய் நாடே, உன்னை விட்டு பிரிவதே என்றும் வருத்தம், என்றும் நேசிக்கிறேன் என்று குடிமக்களையும் நாட்டையும் நேசிப்பதை மெதுவாக முடியாட்சியில் கட்டபொம்மன் எடுத்துள்ளது. புராணத்தில் உள்ளதுதான் முடியாச்சில் உள்ளது தான் குடியாச்சில். குடியாச்சில் இல்லறம், துறவரம், சேவை, அறநெறி வாழ்வாதாரம், ஓய்வு, தொய்வு, சமம் என்ற அடிப்படையில் கூச்சல், குழப்பம், அரளல், கூக்குரல் வரும் பொழுது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகள், சுற்றத்தார்கள் சொல்லும் இயற்தமிழ் பைய பேசுங்க என்று மெதுவாக பேசுக என்று சொல்லத்தான் குடியாச்சில் பைய பேசுங்க என்பாங்க. 3வது உள்ளது உண்மையே பேசுக.
இது பிற உயிர்களை பாதுகாப்பதற்காக பேசக்கூடிய சொல். ராமகாவியத்தில் பாலம் அமைக்க கடலரசனிடம் நான் விஷ்ணு என்று, சீதையை மீட்க கடல் வழி வகுத்து தருமாறு வினாவிய போது கடலரசன் தாங்கள் மனிதனாக சென்றால்தான் ராவணனை அழிக்க முடியும், மாறாக தெய்வமாக வாழ்ந்தால் பலனில்லை என்று, பல உயிர்கள் காக்க நீங்கள் மனிதனாகத்தான் வாழ வேண்டும், நீங்கள் விஷ்ணு என்று போனால் ராவணனை வதம் பண்ண முடியாது என்ற உண்மையை கடலரசன் 75% மக்கள் பாதுகாப்புக்காக பராமரிப்புக்காகவும் 25 இழப்பீடுகளை விஷ்ணு பகவான் என்ற நீங்கள் ராம அவதாரத்தில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை எடுத்துரைத்தது. மகாபாரதத்தில் கம்சனை காக்கும்படி கம்சனின் தந்தை தாய் கண்ணனிடம் வேண்டும் பொழுது, அவன் 100 தவறுகளை செய்யும் வரை நான் பொறுத்து கொள்வேன், 101வது தவறுகளை செய்யும்போது வதம் செய்வேன் என்ற கொள்ளக்கூடிய உறுதியை, உண்மையை தாயிடம் நேரடியாக உண்மையாக மகாபாரதத்தில் எடுத்துரைத்தது. இந்த பேச்சு திறமை புராணத்தில் இதே தான் பெயர் மாற்றத்தில் முடியாச்சில் பாண்டிய அரசனால் நக்கீரன் சிவபெருமானிடம் தெய்வம் என தெரிந்தும் உயிர் போக என தெரிந்தும் அடுத்த சந்ததிகளுக்கும் இயற்கைக்கு மாறாக உள்ள தகவலை பரப்பக்கூடாது, அது அரசனாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி தமிழ் மொழிக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்ற உண்மையை விண் சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி மண் சார்ந்த பெண்களாக இருந்தாலும் சரி, நான் வணங்கும் சிவபெருமானுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இல்லை என்ற உண்மையை முடியாட்சியில் எடுத்துரைத்தது. இது உண்மையே பேசுக. புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி பெயர் மட்டும்தான் மாறுது, செயல் பூரா புராணத்தில் உள்ளது தான். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இத்தகைய நிகழ்வு முத்தமிழ் வளர்த்த மதுரை மீனாட்சி ஆண்ட தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது, பாண்டிய மன்னன் அரசவையில். இதே தான் குடியாட்சியில் ஆன்மீகத்தில் மொழியையும் மொழியில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து கிழக்கிந்திய கம்பெனிகள் பொருளீட்டுவதும், முக்கிய சில பிரதிநிதிகள் செய்யும் தவறுகளை புனைப்பெயரில் போலி ஆசாமிகள், ஊழல் நபர்கள், கலப்படவாதி, கபடதாரிகள், குற்றவாளிகள், ஏமாற்றுக்காரர்கள் என்ற உண்மையை வெளிக்காட்டும் காலம் என்ற தெய்வம் அடிப்படையில் உண்மையே பேசுக. இது ஆண்பாலுக்கும் பொருந்தும், பெண்பாலுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும். 4வது நன்மையே பேசுக. ராமகாவியத்தில் ராமபிரான் சூர்பனகையிடம் என்னிடம் வினாவியது போல என் சகோதரர் லட்சுமணனிடம் வினாவினால் உனக்குத்தான் இடர்பாடு நிகழும், அதனால் விலகிச் செல் என்று தன்னலம் பாராமல் பிறர் நலம் கருதி நன்மையவே பேசினார். மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக கௌரவர்களிடம் பல உயிர்கள் இழப்பு நிகழாமல் பொதுநலன் கருதி தூதுவனாக கண்ணபிரான் நன்மைக்காக பேசினார். இதே நிகழ்வு தான் முடியாட்சியில். போர்க்காலத்தில் பல உயிர்கள் இழப்புக்கு பின் சாணக்கியன் அசோக மன்னனிடம் இத்தனை உயிர்களை அழித்து மேலும் உயிர்களை அழித்து அசோக மன்னா நீ யாருக்காக ஆளுமை செய்யப் போகிறார் என்று சாணக்கியர் தன்னலம் பாராமல் பொதுநலம் கருதி வினாவியது நன்மையே பேசுக. இதை அறிந்த அசோக மன்னர் உயிர் சேதம் வேண்டாம் என்ற அடிப்படையில், நன்மையை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல நன்மையை செய்தார். மரங்களை நட்டார், ஆறு, கேரி, ஏரி, குளம் புதுப்பித்தார். இது முடியாட்சியில் உள்ளது. குடியாட்சியில் குளறுபடியான ஆளுமையால் செயல்படும் சில பிரதிநிதிகளை சமச்சீர் செய்யும் வழிவகைக்கு அழைத்து வர வேண்டும் என்ற தன்னலம் பாராமல்
பொதுநலம் அடிப்படையில் பொதுநல யுக்தியில் நிகழும் அறவழி உண்ணாவிரதம், அடையாள பணி நிறுத்தம், உள்ளிருப்பு போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம், கையெழுத்து போராட்டம் என்று காலம் என்ற தெய்வம் நம்பிக்கை அடியில் நன்மையாக பேசுவது. 5. இனிமையாக பேசுவது. இது பிணி என்ற நோய் தொற்றும் அடிப்படையில் உள்ளவர்களை இனிமையாக பேசி வைத்திய முறையில் கையாளுவது. ஜடாயு மரணம் அடையும் தருணத்தில் கூட ராமனின் வரவை எதிர்பார்த்து ராமனை கண்டவுடன் ஜடாயு என்ற கருடன் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான். அதை தடுத்த என்னை தனது வாளால் 2 இறக்கைகளையும் சேதப்படுத்தி விட்டான். அதனால் மரணப் பிடியில் இருக்கிறேன். சீதையை காப்பாற்றுங்கள் என்று ராமனிடம் பிணி ஏற்பட்ட போதும் இனிமையாக ஜடாயு பேசினார். அதே சமயம் ராமன் ஜடாயுவுக்கு மரணம் அடிப்படையில் துரிதமாக ஆறுதல் கூறி இனிமையாக பேசினார். இறுதியில் உன் சடங்குகளை ஈமச் சடங்குகளை ராமபிரானே ஜடாயுக்கு அறநெறிப்படி இனிதாக செவ்வனை செய்து ஈமச் சடங்குகளை செய்து முடித்தார் ராமபிரான். இது இனிமையாக பேசினதால் நிகழ்ந்தது. இதேதான் ஜடாயுவை ராமபிரான் உயிர் துறந்த பின்பு ஜடாயுக்கு சடங்குகளை ஓய்வு தொய்வு இல்லாமல் எரியூட்டல் சடங்குகளை புரிந்தார். மகாபாரதத்தில் கர்ணனிடம் கண்ணன் தர்மத்தையே தானமாக கேட்டு அதை ஏற்று மரணம் என்ற பிணியின் போது கூட கர்ணனிடம் பிணியின் போது கூட இனிமையாக பேசினார். காரணம், பிணி என்ற மரணம் தழுவும் போது கூட தானத்தை கொடுத்த இனிமையாக கர்ணன் பேசினார். அந்த பிணி என்ற இருப்பிடம் கூட தானம் கொடுத்த பின்பு நீ எல்லா வளமும் பெற்று மோட்சமும் பெறுவாய் என்று இனிமையாக பேசி கண்ணன் மகாபாரதத்தில் விஸ்வரூப காட்சியை இனிமையாக பேசு என்ற அடிப்படையில் அருள் பாவித்தார். புராணத்தில் இந்த கண்ணனின் விஸ்வரூப தரிசனத்தை கண்டு கர்ணன் மோட்சம் என்ற நிலைக்கு செல்லும் வழிவகைக்கு இனிமையாக பேசினது பிணி என்ற அடிப்படையில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதே தான் முடியாச்சில் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா பிணியால் ஈர்க்கப்பட்டவர் என்று தெரிந்தும் செக்கெழுத்த செம்மல் சிறைவாசம் சென்று விடுதலையான பின்பு மக்கள் அவரை காண வரவில்லை என்ற ஏக்கத்தோடு இருந்தபோது பிணி ஏற்பட்டவர் என்று தெரிந்திருந்தும் வ.உ.சியை சுப்பிரமணிய சிவா கட்டி தழுவி இனிமையாக பேசினார். இது இருவரும் கட்டி அணைத்து பிணி என்றும் கூட பாராமல் இனிமையான முறையில் பிணிக்கு வைத்திய முறை, ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. குடியாச்சில் பிணியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கேட்டு அன்னை தெரசா அங்காளியாக சென்றபோது சில அங்காடி வணிகர் அன்னை தெரசா கையில் உமிழ்நீர் உமிழ்ந்தார். அதை சற்றும் எதிர்பாராத அன்னை தெரசா, இந்த உமிழ்நீரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னை நம்பி இருக்கும் பிணியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை ஏதாவது தாருங்கள் என்று உமிழ்ந்த கையை விட்டு அடுத்த கையை நீட்டினார். இதன் மூலம் அவர் மனம் மாறி பொருளுதவி செய்தார். முடியாச்சில் பிணி என்ற நபர்களுக்காக இனிமையாக பேசின அன்னை தெரசா. காரணம், இந்த இடத்துல பிணி உள்ளவர்களுக்காக சேவை என்ற அடிப்படையில் சில நபர்கள்தான் உதவி செய்வார்கள் என்பதை புராணத்திலும்
முடியாச்சிலும் குடியாச்சிலையும் இனிமையாக பேசு என்ற ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்தியம். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 6வது சிந்தித்து பேசுக. இது சமநீதிக்காக பேசுவது. ராமபிரான் 75% நன்மைக்காக 25 இழப்பீடுகளை கண்டிப்பாக இழப்பீடுகள் நடைபெறும் என்பதை சிந்தித்தே தீயவரானவரை வதம் செய்தார். வாலி சுக்கிரனின் துணைவியை ஆக்கிரமித்து 75% நல்லோர்களுக்கு தீங்கு இழைத்தான். இதனை சரி செய்ய ராமபிரான் வாலியை மறைமுகமாக வதம் செய்தார். இது சிந்தித்து பேசுக என்ற அடிப்படையில் வதம் செய்த பின் வாலி ராமபிரானை பார்த்து, நீ மறைஞ்சிருந்து தாக்கனிய, இது நியாயமா என்று கேட்க, அவர் சிந்தனைக்கு எட்டும்படி, நீ வானரம், ஒரு வானரத்தை மனிதனாக தான் நான் வந்திருக்கேன். மனிதன் மறைந்திருந்து தான் தாக்க வேணும், நேரடியாக வானரத்தை தாக்கக்கூடாது. இது வனவிலங்குகளை வேட்டையாடும் கோட்பாடு. நான் மனுஷனாக வந்தனால வனவிலங்குகளை வேட்டையாடுறத எப்படி என்பதை வரக்கூடிய சந்ததிகளுக்கும் எடுத்துரைக்கணும் என்பதற்காகத்தான் மறைந்திருந்து தாக்கம் செய்தேன். இது சிந்தித்து செயல்பட்ட வார்த்தை. நான் நேரடியாக தாக்குதல் நடத்தினோம்னா ராமனே நேரடியாக தாக்கிட்டான், நம்மளும் வனவிலங்குகளை தாக்கலாம் என்ற எண்ணம் வரும். இதனால் உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் வீரியம் கூடும். இதனால் வனவிலங்கு பாதுகாப்பின்றி அழியக்கூடிய அபாயம் வரும் என்பதை சிந்தித்து தான் எந்தெந்த கோட்பாடு எந்தெந்த அடிப்படையில் வகுத்தப்பட்டதோ அந்த அடிப்படையில் மனிதனாக வாழ்ந்துதான் ராவணனை அழிக்க வேண்டும். இதற்காகவே வானரம் என்ற வனவிலங்காகிய வாலி என்ற சுக்கிரன் உன்னை மறைந்திருந்து தாக்கினேன் என்று சிந்தை அடிப்படையில் சிந்தித்து பேசுக என்ற அடிப்படையிலும் ராமகாவியத்தில் இது வஞ்சனையோ சூழ்ச்சியோ கிடையாது. எந்த கோட்பாடோ தெய்வமே வகுத்ததோ தெய்வம் மீறக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் வனவிலங்குகளை மறைந்திருந்து தான் தாக்கக்கூடும். இதனாலேயே வானரமான உன்னை மறைமுகமாக இருந்து தாக்கினேன். இது சிந்தித்து பேசுக என்ற புராணம். மகாபாரதத்தில் கௌரவர்கள் தீயவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் நல்லவர்கள். இதில் குறைவு நிறைவு எது என்பதை அடிப்படையில் சிந்தித்து வருங்கால சந்ததிகளுக்கு ஆளுமை என்ற அடிப்படையில் அறியும் வகையில் குருட்சேத்திரத்தை நிகழ்த்தியது. இது சிந்தித்து பேசுக என்ற அடிப்படையில். இதனாலேயே ஈர்த்தமில்ல அன்றைக்கு 100 பேர்கள் கெட்டவர்கள், 5 பேர்களாக நல்லவர்களாக இருந்தார்கள் என்று ஆளுமையை எடுத்துரைக்கும் ஆன்மீக முத்தமிழ் ஈர்த்தமிழ் சொல். புராணத்தில் உள்ளதுதான் முடியாச்சில் உள்ளதுதான் குடியாச்சில். 5 பேருக்காக 100 பேரை வதம் பண்ணி தான் ஆகணும். காரணம், 100 தீயவர்களை அழித்தால்தான் 5 நல்லவர்கள் வாழ முடியும். இதற்காக இங்கு எண்ணிக்கை இல்லை, சிந்தித்து எது நன்று எது தீது எது சூது என்று மேம்படுத்தவும் பராமரிக்கும் இல்லறம் துறவரம் ஆளுமை அடிப்படையில் செய்யப்படுவதே சிந்தித்து பேசுக. இதைத்தான் அன்னைக்கே 100 பேர் கெட்டவங்க இருந்திருக்கிறாங்க, 5 பேர் தான் நல்லவங்க இருந்திருக்காங்கன்னு ஆளுமையில் எடுத்து சொல்லுவாங்க. புராணத்தில் உள்ளது தான் முடியாச்சில் உள்ளது தான் இப்புள்ள குடியாச்சில். 100 தீயவர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் 5 பேர் நல்லவர்களுக்காக காலம் என்ற தெய்வம் காலத்தின் அடிப்படையில் சிந்தித்து செயல்படுவது. இதையே சிந்தித்து பேசுக. சமூக நீதி அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் இது புராணத்தில் உள்ளது. அடுத்தது முடியாச்சில் உள்ளது. கோவலன் மனைவி கண்ணகி, பாண்டிய மன்னா நீதி தவறிவிட்டாய், சிந்திக்காமல் பேசிவிட்டாய், சிந்திக்காமல் தீர்ப்பு வழங்கிவிட்டாய். உன் மனைவியின் சிலம்பில் உள்ள முத்துக்கள் என்ன,
என் சிலம்பிலுள்ள முத்துக்கள் என்ன என்பதை சிந்தித்து பார்க்காமல் பொற்கோலன் செய்த சூழ்ச்சி அடிப்படையிலாக தீர்ப்பு வழங்கினாய். நீ சிந்தித்து பேசவில்லை என்பதை நீதி சமமாக வழங்கவில்லை என்பதையும் முடியாட்சில கண்ணகி கோவலன் நிரபராதி என்பதற்காக பாண்டிய மன்னனின் மனைவி சிலம்பை திருடியதாக கைது செய்யப்பட்டு தலை கொய்தப்பட்ட கோவலனுக்காக வாதாடியது. இதன் மூலம் தன் கையிலுள்ள கண்ணகியின் கையிலுள்ள மற்றொரு சிலம்பை உடைத்து, என் சிலம்பு முத்துக்கள், உன் மனைவியின் சிலம்பில் உள்ளது என்ன என்று உடைத்துப்பார் என்று சிந்தித்து பேசி செயல்படு என்ற ஆளுமையை புராணத்தில் உள்ளபடி முடியாட்சில அதன்படி பாண்டிய மன்னன் கோப்பெருந்தேவியின் சிலம்பை உடைக்கும்போது மாணிக்க கற்கள், கண்ணகியின் சிலம்பை உடைக்கும்போது முத்துக்கள், மறு சிலம்பையும் உடைன்னு கண்ணகி சொல்லும்போது களவு செய்யப்பட்ட சிலம்பு என்று சொன்னதில் முத்துக்கள் தான் இருந்தது. அப்படிங்கும்போது 2 சிலம்புலையும் முத்துக்கள், 1 மாணிக்கங்கள். இந்த அடிப்படையில் நீ சிந்திக்காமல் செயல்பட்டு விட்டாய் என்று நீதி தவறிவிட்டாய் பாண்டிய மன்னா. ஆளுமை என்பது உயிர் சேதமில்லாமல் அலசி ஆராய்ந்து சிந்தித்து பேச வேண்டும். சமூக நீதி என்ற அடிப்படையில் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் உள்ளது தான் குடியாட்சியில். எந்த இடத்துல எந்த கோட்பாடு உள்ளதோ அந்த கோட்பாடு அடிப்படையில் தான் ஆன்மீக முத்தமிழில் வளர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவது தான் ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. பிற கோட்பாடுகளோடு பிற கோட்பாடுகளை குழப்பியோ மொழியில் ஆன்மீகத்தை மொழியில் குழப்படி செய்து பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் ஆளுமை செய்கிறார்கள். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதே சிந்தித்து பேசுக குடியாட்சியில் குடிமக்களிடம் வரி என்ற பெயரில்தான் ஒவ்வொரு துறையிலும் அரசு அலுவலர் என்ற புனைப்பெயரில் அரியணையில் அமர்ந்த பின்புதான் வரிப்பணம் பெறப்படும். பின்பு அதனை எடுத்துத்தான் அந்தந்த துறை சார்ந்த உய்வு தொய்வு சமநீதி என்று சிந்தித்து பேசுதல் செயல்படுத்துதல். இந்த நிகழ்வு போதுதான் விலைவாசி உயரும். அதே தருணம் ஊதியமும் உயரும். இதனால் விலைவாசி சார்ந்து ஊதியம் மற்றும் ஊதியம் சார்ந்து விலைவாசியும் பரிவர்த்தனை அடிப்படையில் மாறுபடும். இதனை சிந்தித்து பேசாமல் விலைவாசி மட்டுமே பேசி பொருளீட்டும் அடிப்படையில் கிழக்கிந்திய கம்பெனிகள் அன்றும் இன்றும் என்றும் பொருளீட்டி வருகிறது. யார் ஆளுமைக்கு வந்தாலும் குடியாட்சியில் பேசக்கூடிய வாசகம் விலைவாசி ஏறிட்டுன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய விலைவாசி உயரும்போது ஊதியமும் உயரும். ஊதியம் உயரும்போது விலைவாசியை சார்ந்து தான் வரும். இதை யாரும் சிந்திக்காமல் மொழியில் ஆன்மீகத்தில் மொழியும் குழப்படி சென்று ஆளுமை செய்வார்கள். இது கிழக்கிந்திய கம்பெனி அடிப்படையில் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை பறிச்சிருக்கிறாங்க. இதனால தான் குடியாட்சியில் சிந்தித்து சமநீதி தேவை என்ற அடிப்படையில் புராணத்தில் உள்ளது தான் முடியாட்சியில் சிந்திக்காமல் பாண்டிய மன்னன் கோவலனை வதம் செய்தான், சிரம் கொய்தான். இதே அடிப்படையில் தான் குடியாட்சியில் விலைவாசி ஏறிட்டுன்னு தான் மாறி ஆளுமைக்கு வர்றவங்க சொல்கிறாங்களோ ஒழிய அதே விலைவாசி ஏறும்போது ஊதியத்தை சார்ந்து தான் விலைவாசி ஏறுதுங்கிறத சிந்திக்காமல் மக்களை குளறுபடி செய்து ஆளுமை செய்வது. இதைத்தான் சிந்தித்து பேசுக என்பதை சமநீதி தேவை. விலைவாசி ஏறும்போது ஊதியமும் ஏறுது. அப்போ ஊதியத்துக்கும் விலைவாசிக்கும் சமம் செய்யப்படுகிறது. இதில் உயர்வு தொய்வு சமநீதி படப்படுகிறது. இதை சொல்லாமல் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை அன்றும் இன்றும் என்றும் கிழக்கிந்திய கம்பெனிகள் குளறுபடியில் பொருளீட்டி வருகின்றனர். ஆன்மீக முத்தமிழ் இதை தமிழ் மீது நம்பிக்கை வேணும், ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும். பிறமொழி கற்றவர்களுக்கு புரியாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 7வது சபை அறிந்து பேசுதல். இது அமைப்புகள் சார்ந்தது. புராணத்தில் பார்வதியை சக்தி, ஓம் சக்தி, காத்தாயி, ஆத்தா மகமாயி, பூமாதேவி, கலைமகள், அலைமகள், குணமகள், குலமகள்,
சிவன சிவசிவ சிவாய நமக நமசிவாய பிச்சாண்டி லிங்கேஸ்வரன் கங்காதரன் உமையொரு பாகன் அர்த்தநாதீஸ்வரன் விஷ்ணுவ ராமா ராமா ஹரி ஓம் நாராயணா நரசிம்மா வராகமூர்த்தி கண்ணன் பலராமன் மச்சமூர்த்தி கூர்மமூர்த்தி ஹயக்கிரீவரர் கிருஷ்ணா கிருஷ்ணா பிள்ளையார ஆனைமுகத்தான் துதிக்கையான் தொப்ப கணேசன் ஒற்றை கொம்பன் கணநாதன் கஜேந்திரன் தமிழ்க்கடவுள் முருகன முருகா முருகா வடிவேலா பழனி ஆண்டி வள்ளி தெய்வானை மணவாளா குகா ஆறுமுகா சண்முகா சரவணா செந்தூர் வேலவா அரோகரா 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 சித்த வைத்தியநாதா தகப்பஞ்சாமி குலதெய்வத்தை பட்டவராயன் சுடலைமாடன் வன்னியராயன் வனப்பேச்சி சங்கிலி புதத்தார் சின்னத்தம்பி தலவா மாடசாமி கொம்பு மாடசாமி கருப்பசாமி காத்தவராயன் பலவேசக்காரன். இது சபையறிந்து எந்த கோட்பாடு உள்ளதோ அந்த கோட்பாடு அடிப்படையில் அந்தந்த வழிபாடுகளை செய்யப்படுகிறது. சிவன், பார்வதி, விஷ்ணு, பிள்ளையார், முருகன் குலதெய்வம். இதே தான் சபையறிந்து பேசு. முடியாச்சில் சோழ மன்னா, பாண்டிய மன்னா, சேர மன்னா, பல்லவ மன்னா, சாணக்கிய மன்னா, குறுநில மன்னா, பேரரசு, கலிங்க மன்னா. புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில். முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். அதிமுக இரத்தத்தின் இரத்தமே, தாய்க்குலமே, மக்களுக்காக நான், மக்களால் நான், அன்பு சகோதரி பேசுகிறேன். திமுக உடன்பிறப்பே, கழக உடன்பிறப்பே. மகாத்மா காந்தி, ரகுபதி ராகவ ராஜாராம், பாஜக, பாரத் மாதாக்கு ஜெய். புராணத்தில் சொன்னது தான் குடியாச்சில். குடியாச்சில் சொன்னது தான் முடியாச்சில். பேர் மட்டும்தான் மாறுதே ஒழிய எந்த சபையில் எந்த கோட்பாடோ அந்த கோட்பாடு அடிப்படையில் தான் கோஷங்களும் முழக்கங்களும் பேச்சுக்களும் இருக்கணும் என்பதை ஆன்மீகத்தில் சொன்னது தான் முடியாச்சில். முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். இதைத்தான் பகவத்கீதையில் செயல் எல்லாம் நாங்கள் செஞ்சது தான். முருகன், பார்வதி, விஷ்ணு, பிள்ளையார் குலதெய்வங்கள் அடிப்படையில். இதையத்தான் மன்னராட்சியில் சோழ மன்னன், பாண்டிய மன்னன், பல்லவ மன்னன், சாணக்கிய மன்னன், குறுநில மன்னன். இதையத்தான் குடியாட்சியில் அதிமுக, திமுக, காங்கிரஸு, பாஜக பேர் தான் மாறி இருக்க ஒழிய அந்தந்த கோட்பாடுபடி அந்தந்த செயல்பாடுகளை செய்கிறது தான் மாற்றம் ஒன்று தான். பேரை மட்டும்தான் மாறி இருக்க ஒழிய செயல்பாடு எல்லாம் ஒன்று தான். இது அமைப்பு சார்ந்து வரக்கூடியது. இதை தான் சபை அறிந்து பேசு. சபை என்றால் அமைப்பு. எந்த அமைப்பில் இருக்கமோ அந்த அமைப்பு கோட்பாடு என்னன்னு முதல்ல உணரணும். ஒருத்தரை குறை சொல்லணும்னா அந்த குறை சொல்லக்கூடிய கோட்பாடு என்னன்னு வேணும். அந்த கோட்பாடை மீறி நடந்தால் தான் அவங்க தவறு செய்கிறான்னு. ஆனால் அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு நடந்தால் தவறு செய்யவில்லை என்பதை சுட்டி காட்டவே புராணத்தில் உள்ளது முடியாச்சில். முடியாச்சில் உள்ளது குடியாச்சில். இது முடியாச்சில் ஔவையாரை பார்த்து ஒரு தமிழறிஞர் கடைசியாக வந்தனால வாரும் கடைமடையரே என்று தமிழ் அடிப்படையில் அவர் இழிவாக பேசினார். அதற்கு அதே தமிழில் ஔவையார் வந்தேன் கடைமடை தலைவரே என்றார். காரணம், எந்த அடிப்படையில் நம்ம பொருளை உச்சரிக்கமோ அந்த அடிப்படையில் அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் பேசணும் என்பதை ஔவையார் அரசபையில் அன்றே எடுத்துரைத்தார். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதுக்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது, புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்தியம். சமயம் அறிந்து பேசு. இது
பருவ காலத்தின் அடிப்படையில் சந்தர்ப்ப சூழ்நிலையில் பேசுறது. பரதனிடம் ராமன் தாய் தந்தை சொல்படி தான் வனவாசம் 14 ஆண்டு காலம் வந்திருக்கேன். அதனால் அவர்கள் பேச்சை நான் மதிக்கணும். இப்போ என்னால் நாடாள முடியாது, நீயே ஆட்சி செய்யி என்று பரதனிடம் சொல்ல சமயம் அறிந்து சொன்னார். அதே இதை சரி நீங்கள் வர்ற வரைக்கும் அந்த அரியணையில் உங்கள் பாதரட்சையை வச்சு நான் ஆளுமை செய்யணும், அதனால் தாங்க என்று அவரும் சமயம் அறிந்து கேட்டார். ராமபிரானும் வழங்கினார். இது சமயம் அறிந்து பேசுதல். மகாபாரதத்தில் குந்திதான் கர்ணனின் தாய் என்பதை கண்ணனுக்கு தெரியும். அதே சமயம் உன் மகன் கர்ணன் என்பதை தெய்வம் அடிப்படையிலும் மனிதன் என்ற அடிப்படையிலும் குந்தியிடம் சொல்ல, அதற்கு என் மகனை கூட்டிகிட்டு வரேன்னு தாய் போகும்போது, இந்த சமயத்தில் போனால் கர்ணன் உங்கள்கிட்ட சேர்ந்துட்டாம்னா குருச்சேத்திர போருக்கு வழிவகுக்காது, பாண்டவர்கள் மீண்டும் வனவாசம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் கர்ணனிடம் 2 வரத்தை மட்டும் வாங்கி வா, அவன் கூப்பிட்டு வந்தாம்னா சேர்த்துக்குவோம், வரலன்னா 2 வரத்தை வாங்கிவான்னு சொன்னாங்க. முதல்ல கூப்பிட்டு பாரு, கர்ணன் வாரானான்னு பார்ப்போம், அப்படி வரலன்னா 2 வரத்தையாவது வாங்கிட்டு வான்னு சமயம் அறிந்து பேசினார். அதே மாதிரி கர்ணனிடம் கேட்கும்போது, என்னை எடுத்து வளர்த்த துரியோதனை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சமயம் இருந்து கண்ணன் குந்தியிடம், குந்தி கர்ணனிடம் சமயம் இருந்து பேசினது. அப்போ 2 வரத்தை தாளின்னு கேட்கும்போது, முதல்ல அர்ஜுனனை தவிர வேறு சகோதரன் மகாதேவன், சகாதேவன், பீமன், தர்மன்களை யுத்தம் பண்ணக்கூடாது, அர்ஜுனன்ட்ட மட்டும்தான் யுத்தம் பண்ணணும்னு வரும். 2வது வரம், முதல் தடவை நாகாசுரத்தை விட்டதுக்கப்புறம் 2வது தடவை அர்ஜுனன் மேலே நாகாசுரத்தை விடக்கூடாது என்று கர்ணன்கிட்ட வரம் கேட்பார். இது சமயம் அறிந்து கேட்டது. இதை உணர்ந்து ஏதோ தெய்வம் உனக்கு உதவி செஞ்சுருக்குது, அதே மாதிரி எனக்கு நீ 2 வரம் தான்னு குந்தி தேவியான தாயிடம் கர்ணன் கேட்பார். முதல் வரம், நான் தான் உன் மகன்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும், அதை குருச்சேத்திர போர் முடியறதில்ல நான் மரணம் அடைகிற வரைக்கும் சொல்லக்கூடாது, ஆனால் நான் மரணம் அடைந்த பின்பு மகனே என்று உன் மடியில் போட்டு அழுது, நான் அனாதை அல்ல, ஆதரவற்றவன் அல்ல, நானும் ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய் குந்தி என்பதை உலக மக்களுக்கு தெரியணும், இதற்காக நான் உயிர் துறந்த பின் என் உன்மடியில், குந்தி தேவியான தாய் என்ற உன்மடியில் என் தலையை வைத்து சடலத்தை வைத்து அழுது மக்களுக்கு என் பிறப்பை வலிமை பெற செய்ய வேண்டும் என்று சமயம் அறிந்து பேசினார். அதே சமயம் குந்தி தேவி கர்ணன் மரணமடைந்தது மகனே என்று தன் மடியில் சமயம் அறிந்து பேசி ஊருக்கு கர்ணன் குந்தியின் மகன் என்பதை சூளுரைத்தார். அதே சமயம் தர்மத்துக்கு ஒரே மகன் என்பதை தர்ம தேவதை வந்து, நீ ஏமா அழுகுற, உனக்கு தான் 5 பிள்ளைகள் இருக்க, தர்மத்துக்குன்னு ஒரே ஒரு பிள்ளையை பெற்று போட்டேன்னா நான் தான் ஆளணும்னு கேட்க, அதற்கு குந்தி நீ யாரம்மா என்று கேட்க, நான் தான் தர்ம தேவதை, தர்மம் செய்வதற்கென்றே கர்ணன் என்பவன் பூமியில் இருந்தான், அவரையும் கொன்று விட்டார்களே என்று அழுதார். சமயம் அறிந்து பேசுதல். இதை கண்ணபிரான் பார்த்து, எல்லாம் தெரிந்த நீயே அழலாமா தர்ம தேவதையை, கர்ம வினைகள் அவரவர்கள் விதிப்படையின்படி அனுபவித்தே தீர வேண்டும், இதை அறியாமல் அழுவதும் புலம்புவதும் வீண், உடல்தான் அழியுமே ஒழிய ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்பதைத்தான் எடுத்துரைத்து சமயம் அறிந்து பேசுதல் மகாபாரதத்தில் நடந்தது. இதே தான் முடியாச்சில் சபயம் அறிந்து பேசுதல். விவேகானந்தர் அமெரிக்காவில் உள்ள சிக்காகோவுக்கு போகும்போது அங்கே போய் அங்குள்ள மொழியில் தான் பேசினார், தமிழில் சகோதர சகோதரிகள்னு பேசலை, சமயம் அறிந்து அவரும் பேசினார். அவர்களுள்ள மொழியான ஆங்கில மொழியில்தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தான் பேசினார். இது சமயம் அறிந்து பேசுதல். மேலும் ஆங்கில பிரதிநிதி ஒருவர் ஆங்கில மொழியில் விவேகானந்தரை சமயம் அறிந்து கடவுள் இல்லை என்பதை அவர் மொழியில் புனைப்பெயரில் சூளுரைத்தார். அதே அடிப்படையில் அவரும் அதே மொழியில் பதில் சொன்னார். அந்த வாசகம் காட் நோ கேர், காட் நோ வேர், அதாவது ஆங்கிலேயர் சொன்ன வார்த்தை காட் நோ வேர் என்றார், கடவுள் எங்கும் இல்லை என்று ஆங்கில மொழியில் விவேகானந்தரும் உரைத்தார். அதற்கு சற்றும் எதிர்பாராமல் காட் நோ வேர் என்ற
எழுத்தில் உள்ளதை டபிள்யூ என்ற எழுத்தை நோ பக்கத்தில் கொண்டு வந்து எழுதி போட்டு காட் நவ் கேர் என்றார். கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார் என்று சமயம் அறிந்து பேசினார். காரணம், மொழி மீதும் பற்று வேணும், ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும். ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாமல் மொழியிலையும், மொழியில் நம்பிக்கை இல்லாமல் ஆன்மீகத்திலையும் குழப்படி செய்து அன்றும் இன்றும் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் பொருளீட்டி வருகின்றன. இது அன்றே முடியாட்சியில் சுவாமி விவேகானந்தர் எடுத்துரைத்தது. கடவுள் எங்கும் இல்லை என்று ஆங்கிலத்தை சொன்னார். அவர் கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார் என்று அவர் எழுத்தை மாற்றலை, அந்த இடத்த தான் பார்த்தார். காரணம், நீ கடவுள் வெளியில் இருக்காருன்னு தேடின, உனக்கு உள்ளேயே இருக்கிறாங்கிற என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு தான் பிறருக்கு நல்லது செய்வேன் என்று சமயம் அறிந்து பேசினார். 2 பேர் சொன்ன எழுத்துக்களும் ஒரே தான், காட் நோ வேர். ஆனால் இவர் எழுத்துக்களை எதுவுமே மாற்றலை. இவர் டபிள்யூவை தூர வச்சு கடவுள் எங்கேயோ இருக்கார், வேர் என்றால் எங்கேயோ இருக்கார் என்ற அடிப்படையில் ஆங்கிலேயர் பேசினார். ஆனால் நீ வெளியில் தேடிட்டு இருக்க, நான் எனக்குள்ளக்கே கடவுள் இருக்காருன்னு நான் நம்பிட்டேன், அதனால தான் என்னை அனைத்து மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பது தான் நோ பக்கத்தில் டபிள்யூவை கொண்டு வந்து போட்டார். அப்போ காட் நவ் கேர், அப்போ கடவுள் இப்போது இங்கே இருக்கிறார், உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். உன்னை டபிள்யூ என்ற எழுத்தை தூர வச்சு பார்த்து எங்கேயோ தேடிட்டு இருக்க கடவுளை நான் டபிள்யூ என்ற எழுத்தை நோ பக்கத்தில் கொண்டு வந்து நவ்வாக மாற்றி கடவுள் இப்போது என்னிடமும் இருக்கிறார், உன்னிடமும் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதே ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. இதற்கு பல்கலைக்கழகத்திலேயோ பள்ளியிலேயோ கல்விச்சாலையிலோ பயின்ற தேவையில்லை. அனுபவம் என்ற அனுபவ கல்வி மூலமே இறைவனை காணலாம். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு என்ற பஞ்சபூதங்களும் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். அதை விடுத்து நீ எங்குமே இல்லை, காட் நோ வேர் என்று டபிள்யூவை எங்கேயே தூக்கி போட்டு வெளியில் தேடிக்கிட்டு இருக்க. ஆனால் அதே காட் நோ வேரில் டபிள்யூவை நோ என்ற பக்கத்தில் கொண்டு வந்து நவ்வாக மாற்றி காட் நவ் கேர் என்று கடவுள் இப்போது இங்கே உன்னிடமும் இருக்கிறார், என்னிடமும் இருக்கிறார் என்பதை எழுத்து மூலமும் கடவுள் இருக்கிறார். அதை உணர அனுபவ கல்வி தான் தேவையா உடைய பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள் தேவையில்லை. ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், மொழி மீது நம்பிக்கை வேணும். மொழியை வச்சு ஆன்மீகத்திலையும், ஆன்மீகத்தை வச்சு மொழியிலையும் குளறுபடி செய்யும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் பொருளீட்டி வருகிறார்கள். இதே இதுதான் குடியாட்சியில் பேரறிஞர் அண்ணாவிடம் பிகாஸ் என்ற வார்த்தை, ஆங்கிலேயர் பிகாஸ் என்ற வார்த்தை நடுவில் மட்டும்தான் வரும், முதல்லையும் வராது, கடைசியிலையும் வராது, நடுவுலையும் வராது என்பதை எழுத்து மூலியமாக அறிஞர் அண்ணாவை பேச்சு அடிப்படையில் கூறினார். எழுத்து அடிப்படையில் இதை சற்றும் திகைக்காமல் 3 இடத்துலையும் வர்ற மாதிரி நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு அவர்களுக்கு ஏற்ற அடிப்படையில் சமயம் அறிந்து பேரறிஞர் அண்ணா பேசினார். பிகாஸ் இஸ் எ பிகாஸ், சென்டர் ஜாயிண்ட் வேர்ட் பிகாஸ். பிகாஸ் என்பது முதலையும் வந்துடும், 2வதும் வந்துடும், கடைசியிலையும் வந்துடும். பிகாஸ் இஸ் எ பிகாஸ், சென்டர் ஜாயிண்ட் வேர்ட் பிகாஸ் என்று அவர் உச்சரித்தார். ஏனென்றால் வார்த்தை நடுவுலையும் வராது, நடுவில் மட்டும்தான் வரும், ஏன்னா அது இணைப்பு சொல். அதனால் ஏனென்றால் சொல் வாக்கியம் மத்தியில் மட்டும் வரும். ஏனென்றால் 2 வாக்கிய சொற்களை இணைக்கும் சொல்லே ஏனென்றால் என்ற அடிப்படையில் ஆங்கில மொழிபெயர்ப்பை தமிழ் மொழிபெயர்ப்போடு இணைத்து பேரறிஞர் அண்ணா அன்றே ஆங்கில மொழியில் உள்ள சாதுரிய புத்தியினால் சமயம் அறிந்து பேச்சு திறமையை இப்போ சொன்னார். புராணத்தில் உள்ளதுதான் முடியாட்சியில் உள்ளதுதான் குடியாட்சியில். இதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ்லையும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது, புலப்படாது. பிகாஸ் இஸ் எ பிகாஸ், சென்டர் ஜாயிண்ட் வேர்டு பிகாஸ். அப்போது முதல்லையும் பிகாஸ் வந்துடுது, நடுவுலையும் பிகாஸ் வந்துடுது, இறுதி வார்த்தையும் கடைசியில் பிகாஸ் வந்துடுது. ஆனால் ஆங்கிலம் சொன்னது பிகாஸ் என்ற வார்த்தை மத்தியில் மட்டும்தான் வரும், கடைசியிலையும் வராது, முதல்லையும் வராது என்றார். அதை முறியடித்து சமயம் அறிந்து பேரறிஞர் அண்ணா எடுத்துரைத்த வாசகம்.
9வதாக பேசாமல் இருந்தும் பழகு. இது ரகசியம் காப்பு. புராணம் ராமாயணத்தில் மனிதனாகத்தான் ராவணனை வதம் செய்யணும் என்ற ரகசியம் தெரியும். அதே சமயம் ராவணன் மூலமாக தான் மாரீசன் என்ற மாயமான் வந்திருக்கிறதுன்னு ராமனுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் சீதை அந்த மாயமானை பிடிச்சித்தாங்கன்னு கேட்கும்போது ராமபிரான் சென்று சீதையை ராவன் கவர்ந்து செல்லும்படி மனிதன் வாழ்க்கைக்கு உட்பட்டு, மனித வாழ்க்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு செயல்பட்டான். இதனால் சில சமயம் ராமபிரான் பேசாமலும் இருந்தார். ரகசியம் காத்தார். ஆளுமைக்குள்ள கோட்பாடு. பேசாதம் இருந்தும் பழகு என்பது ராமாயணத்தில் உள்ளது. மகாபாரதத்தில் குந்தி கர்ணன் தாய்மகன், அர்ஜுனன் கர்ணன் அண்ணன் தம்பி. இது ரெண்டும் தெய்வமாகிய கண்ணனுக்கு தெரியும். இருந்தாலும் 5 பேர் வாழ்வுக்காக 100 பேர் பலி கொடுப்பதே ஆளுமை. 75 லாபத்திற்காக 25 உயிர் பலி தேவை என்பதை ஆளுமை என்ற அடிப்படையிலும் ரகசியத்தை பாதுகாத்தார். இதனால் கண்ணபிரான் பேசாமல் இருந்தார். ஆளுமைக்கு பேசாமல் இருப்பது என்பது ரகசியம் காப்பு என்ற கோட்பாடு அடிப்படையில். இது புராணத்தில். முடியாட்சியில் மருது சகோதரர்கள் சரணமடையாவிட்டால் காளையார் கோயிலை இடித்து விடுவேன் என்று கிழக்கிந்திய கம்பெனிகள் ஒரு அறிக்கை விட்டார்கள். இதனால் இரகசிய பாதுகாப்பு என்ற அடிப்படையில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஆலயத்தின் மூலம் நன்று தீது சூதுகளை அறிந்து கொள்வார். பூஜை புனஸ்கார அடிப்படையில் நாம் இறப்பது உறுதி. இருந்தாலும் ஆலய வழிபாடு தெய்வம் நிரந்தரமானது. அதை காப்பாற்றுவதற்காக நாம் பேசாமல் இருந்து அவர்களிடம் சரணமடைய வேண்டும் என்று இரகசிய காப்பு அடிப்படையில் சரணமடைந்தார்கள் மருது சகோதரர்கள். அவ்வாறு சரணமடைந்த போது காளையார் கோயிலை நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் சிரத்தை கொய்து காளையார் கோயிலுக்கு எதிர்த்தாக்கில் வைங்க என்று கோட்பாடும் வைத்தார். அதன்படி மருது சகோதரர்கள் சிரம் காளையார் கோயிலில் எதிரே வைக்கப்பட்டுள்ளது. காரணம் 75% மக்கள் நன்மைக்காக 25 இழப்பீடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். இங்கு நாம் பெருசு நீ பெருசு என் உயிர் பெருசு உன்னுயிர் பெருசுன்னு கிடையாது. வரக்கூடிய சந்ததிகளுக்கும் நல்லது செய்யணும். எதிரிகளிடமிருந்து நாட்டுக்காக பாதுகாப்பு பராமரிப்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற கோட்பாடு அடிப்படையில் இதையத்தான் குடியாட்சியில் தரைப்படை இராணுவம், கடற்படை, கப்பல், மாலுமி, விமானப்படை, விஞ்ஞானி என போர்க்கால அடிப்படையில் 75% நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக, பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக சில இடங்களில் இரகசியங்களை பாதுகாப்பு அடிப்படையில் பேசாமல் இருப்பது. இதைத்தான் பேசாமல் இருந்தும் பழகு. புராணத்தில் சொன்னது தான் முடியாட்சியில் சொன்னது தான் குடியாட்சியில். இதைத்தான் குடியாட்சியில் புராணத்தில் ரகசியம் காக்கப்பட்டது கண்ணனாலையும் ராமராலையும். முடியாட்சியிலையும் மன்னர்களால் ரகசியம் காக்கப்பட்டது. குடியாட்சியில் போர்க்கால அடிப்படையில் தரைப்படை, விமானப்படை, கப்பற்படை என்ற அடிப்படையில் ரகசியம் காத்தது. இதைத்தான் பேசாமல் இருந்தும் பழகு. இதைத்தான் பதவி பிரமாணம் எடுக்கும்போது இரகசிய பாதுகாப்பு என்ற சத்திய பிரமாணம் எடுக்கப்படுகிறது. இதை ஏற்கமில்ல. சில சமயம் சில இடங்களில் உண்மையை பேசாமல் இருப்பதும் நல்லது. அதாவது இயற்தமிழில் சொல்லக்கூடியது சில இடங்களில் சில நேரத்தில் பேசாமல் இருப்பதும் நல்லது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும், அர்த்தநாதீஸ்வருக்கும் பொருந்தும், இறந்த காலத்துக்கும் பொருந்தும், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும், இடத்துக்கும் பொருந்தும், தன்மைக்கும் பொருந்தும், ஏவலுக்கும் பொருந்தும். ஆண்பால் பெண்பால் அர்த்தநாதீஸ்வரர் மூவருக்கும் பொருந்தும். இதைத்தான் இயற்தமிழில் அன்பாக பேசு, ஆதரவற்றவர்களிடம் மெதுவாக பேசு, நேசிப்பவர்களிடம்
உண்மையை பேசு உயிர் பாதுகாப்புக்காக. நன்மையே பேசி தன்னலம் பாராமல் பிற பொது நலனுக்காக. 5 இனிமையாக பேசு பிணி உள்ளவர்களிடம். 6 சிந்தித்து பேசு சமநீதி தேவைக்காக ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரருக்கு. 7வதாக சபை அறிந்து பேசு அமைப்பு அடிப்படையில். 8வதாக சமயம் அறிந்து பேசு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசு. 9வதாக பேசாதிருந்தும் பழகு இரகசிய பாதுகாப்பு. இல்லறத்திலும் சரி, துறவறத்திலும் சரி, நாட்டுடத்திலும் சரி, இந்த 9 அடிப்படையில் பேசுக என்பதை ஆன்மீக முத்தமிழில் வைத்திய முறையிலும் ஆளுமை முறையிலும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது. இதை வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் தமிழையும் தமிழில் ஆன்மீகத்தையும் குளறுபடி செய்து பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் இன்னும் கிழக்கிந்திய கம்பெனிகள் பொருளீட்டி வருகிறது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை நியாயப்படுத்தி பிறர் மீது சுமத்தி கட்டாயப்படுத்தி உட்புறுத்தி மழுங்கச் செய்வது ஆட்கொள்ளி என்னும் பிணி ஆதிக்கம். காரணம், நாம் வாழறது பூமியில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற கதிர்வீச்சுகள் படும். அந்த கதிர்வீச்சுக்கள் அடிப்படையிலும் எந்தெந்த காலம், எந்தெந்த மாதம், எந்தெந்த வருடம், எந்தெந்த பூஜை அடிப்படையில் உணவு, உறைவிடம் பெற வேண்டும், தர வேண்டும், கழிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து தான் செயல்படுறதுக்காகத்தான் வரையறுக்கப்பட்டது ஆலயங்களில் உள்ள பூஜை வழிபாட்டு. இதை அறியாமல் மொழியில் ஆன்மீகத்தையும் ஆன்மீகத்தில் மொழியும் குளறுபடி செய்து பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனியின் பேச்சு சுதந்திரம் கொடுத்துருக்காங்களே ஒழிய எழுத்து சுதந்திரம் இன்னும் கொடுக்கலை. இதை அறிஞ்சு தான் எங்கெங்கே எப்படி பேசணும், நோயாளிகிட்ட எப்படி பேசணும், சபையில் எப்படி பேசணும், பொது இடத்துல எப்படி பேசணும், இல்லறத்தில் எப்படி பேசணும், துறவரத்தில் எப்படி பேசணும், இல்லாதவர்கள்ட்ட எப்படி பேசணும், ஆதரவு இல்லாதவர்கள்ட்ட எப்படி பேசணும், 2 பேருக்கும் சமமாக நீதி வழங்க எப்படி பேசணும், சேவைக்கு எப்படி பேசணும், உறக்க எங்கே பேசணும், மெதுவாக எங்கே பேசணும், சிந்தித்து எங்கே பேசணும், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி எங்கே பேசணும் என்பதை சொல்கிறது தான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள ஆளுமை வைத்தியம். இதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீதும் நம்பிக்கை வேணும். பிறர் மொழி கற்றவர்களுக்கு புரியாது, புலப்படாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். காரணம், ராமகாவியம், மகாபாரதம் போன்ற தெய்வ வழிபாட்டில் உள்ளதுன்றதான் நம் முன்னோர்கள் கடைபிடித்தாங்க. முன்னோர்கள் கடைபிடித்தது தான் நம்ம பாட்டன் பாட்டிக்கு அடுத்தது நம் தாய் தகப்பனுக்கு அடுத்தது நம்மளுக்கு அடுத்தாக்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்தாக்கள் பேரப்பிள்ளைகளுக்கு அடுத்தாக்கள் பூட்டன் போட்டி. இந்த பிணி 60 ஆண்டு அடிப்படையில் சூரிய, சந்திர, பூமி சுழற்சி முறையில் மீண்டும் தொடர்ந்து வரும். ஆன்மா உயிர் உண்டு, சரீரம் உடல் உயிர் அற்றது, அழியக்கூடியது. இந்த அடிப்படையில் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் தெரிவிக்க 60 ஆண்டு காலம் ஒரு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் மரணம் எய்வார். அதை சொல்கிறதுக்கு தான் ஆலய வழிபாடங்களில் பூஜை வழிபாட்டு முறைகள் நாள், வாரம், மாதம், கிழமை, நட்சத்திரம், திதி என்ற அடிப்படையில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில். இதற்கு ஆன்மீகத்திலையும் நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது, புலப்படாது. ஆன்மீகம் முத்தமிழில்.